ஸோ 2026 வரப்போகிற தமிழ்நாடு எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீட்டிட்டு இந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு விஜய் வரணுமா, விஜய் ஜெயிக்கணுமா கேட்கும்போது நிறைய பேர் விஜய் ஜெயிக்கணும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. கருத்து கணிப்பும் அந்த மாதிரி தான் தெரிவிக்குது. ஆனால் இங்கே பெரிய கேள்விக்குறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 234 தொகுதி இருக்குது அப்படின்னா 234 வேட்பாளர்களை நிறுத்தணும். 234 தொகுதியிலே விஜய் நின்னா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை தான். ஆனால் 234 தொகுதியிலையும் விஜய் அவர்களால் நிற்க முடியாது. சட்டத்தில் அதுக்கு இடமும் கிடையாது. ஸோ 234 தொகுதியில் டிஃப்ரெண்ட் கேண்டிடேட்ஸை இவங்க நிறுத்தி தான் ஆகணும். ஸோ அங்கே 234 தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட்ஸ் அஃப்கோர்ஸ் 1-2 இடத்துல விஜய் நிற்பார் கண்டிப்பாக. ஸோ மீதி இருக்கிற இடத்துல நிற்கிற கேண்டிடேட்ஸ் ஜெயிக்கணும், அவங்க எம்எல்ஏ ஆகணும், அப்புறமா ஆட்சி அமையணும், அப்புறம் இவர் சிஎம் ஆகணும். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ மற்ற தொகுதிகளில் நிற்கிற கேண்டிடேட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா டிவிகேல? இது விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த மீட்டிங்லேயே சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், லெட்ஸ் சி அவங்களுடைய எம்எல்ஏக்கு ஏற்ற மாதிரி கேம்பெயின்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேலே மக்கள் அந்த வேட்பாளர்களை நம்பணும். அவங்க மக்களுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கணும், அதுவும் பாசிட்டிவாக தெரிஞ்ச முகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அங்கே வேட்பாளர்களை சூஸ் பண்ணுற இடத்துல. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.